ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே என்ன நடக்க போகுது எல்லாம் தெரிஞ்சதே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ரவீனா ஃபேமிலி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்த உள்ளே எடுத்துகிட்டு பேசிட்டாங்க. எஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெட் கார்டு மேட்டர், அதாவது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதில் ரவீனாவோட பங்கு தான் மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த மக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே மாற்றி மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அதை மொத்தமாக மாற மாதிரி சொன்ன விஷயமே யார் அப்படின்னா நம்ம ரவீனா தான். அப்படி இருக்கும் சமயத்தில் ரவீனாவோட ரிலேட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட மொத்தமாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ரெட்டு அப்படின்றாங்க. ரெட்டா, என்ன ரெட்டு? கோட் ரெட்டு அப்படின்னும் போது, ஓ ரெட் கார்டா, அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரும்போது பிக் பாஸ் தடுத்து நிறுத்தி, இங்கே பாருங்கள், நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் வெளியே நடந்ததெல்லாம் உள்ளே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிமே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தா மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன வரைக்கும் போதும், உங்கள் பிக் பாஸில் உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் செம்ம கானில் தான் இருப்பாருன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா வாட்டியுமே சொல்லி அனுப்பிச்சாங்க கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி வெளியே நடந்ததை கேட்காதீங்க, ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயுமே உள்ளே நடக்கிறத வெளியே சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. கண்டஸ்டன்ஸும் கேட்க மாட்டாங்க, பார்த்தா கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலிஸுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருப்பார் போல. டக்குன்னு கதவை திறந்துட்டாங்க, நீங்கள் கிளம்பலாம் வெளியே அப்படின்ற மாதிரி. ரவீனாலாம் ரொம்பவே கெஞ்சுறாங்க, வெளில பிக் பாஸ் சாரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் பெரிய இம்பேக்ட் ரவீனா ஃபேமிலி அனுபவிச்சிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க இவ்வளோ ஓப்பனாக எந்த பேரண்ட்ஸுமே சொல்லலை, அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரெட் கார்டு மேட்ருக்கு நீ தான் காரணமே, நீ இல்லைனா அந்த பையன் உள்ளே விளையாடிட்டு இருந்திருப்பான், இந்நேரம் அவன் டைட்டில் வின்னர் ஆகிருப்பான், தேவையில்லாமல் ஒரு பையன் வாழ்க்கையை கெடுத்ததே நீ தான் அப்படின்ற லெவலில் நம்மளோட ரவீனாவோட ரிலேட்டிவ்ஸ் ரவீனா கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இனிமேலாச்சும் ரவீனா கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேபி இந்த எவிக்ஷனில் ரவீனா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க ரிலேட்டிவ் என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த ரெட் கார்டை பற்றி அது எல்லாத்தையுமே ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.